நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சர்க்யூட் என்னென்னா ஃபைண்ட் த வோல்டேஜ் VA, VB அண்ட் VC. இப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த VA, இந்த VB, இந்த VCயோட வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சர்க்யூட் வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம நோடு வச்சு வோல்டேஜ் எடுத்தால் ஒரு சிலர் வந்து தப்பாக போட்டுருவீங்க. இப்போ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாமே சீரிஸில் இருக்குது. அப்போ எல்லா ரெசிஸ்டரும் வந்து ஆட் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஆர்டிஹெச்சோட வேல்யூ கிடச்சிரும். 5 4 3 2 1 மூணுத்தையும் இந்த 5த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 50 ஓம்னு சொல்லி ஆர்டிஹெச்சோட வேல்யூ கிடச்சிருமா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஃபைண்ட் த கரண்ட் வந்து ஏன் இங்கே கரண்ட் வந்து சிங்கிள் கரண்ட்டாக கண்டுபிடிக்கிறேன்னா சீரிஸில் நம்மளுக்கு கரண்ட் சேம், அதுவே பேரலில் நம்மளுக்கு வோல்டேஜ் சேம், அப்படியே ஆப்போசிட். இப்போ I = V/R. V வந்து நம்மளுக்கு 15 வோல்ட் கொடுத்துருக்காங்க, R வந்து நம்மளுக்கு 15 ஓம்னு கிடச்சிருக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது 15/15 = 1 ஆம்ஸ். நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்து 1 ஆம்ஸ்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ ஃபைண்ட் த நோட் வோல்டேஜ். இப்போ இந்த நோடோட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? அப்போது வோல்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? V = I × R. அப்போ I வந்து நம்மளுக்கு 1 ஆம்ஸும் கிடச்சிச்சு. அப்போ இந்த சர்க்யூட்டில் ஃபுல்லாமே அந்த 1 ஆம்ஸ் கரண்ட் தான் இருக்கும். அப்போ V = 1 × R, 5 ஓம். 5 போட்டோன்னா நம்மளுக்கு இந்த நோடுக்கு வர வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டுன்னு சொல்லி கிடச்சிருமா. வோல்டேஜ் அட் V 5 ஓம். ஓகேவா? இப்போ இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த நோடில் வர வோல்டேஜ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, VAன்ட்டு. இப்போ VA எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு 15 வோல்ட் வந்து நம்மளோட இன்புட் சோர்ஸ், அதிலேருந்து நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆனது வந்து 5 வோல்ட் அந்த ரெசிஸ்டரில். எந்த ரெசிஸ்டர்லனா இந்த 5 ஓம் ரெசிஸ்டரில். அப்போ இந்த 50 மைனஸ் இந்த 5 வோல்ட் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆன வோல்டேஜ் தான் நம்மளோட VAவோட வோல்டேஜ். அப்போ VA = 15 - 5, 10 வோல்ட் தான் நம்மளோட VAவோட வேல்யூ. இப்போது நெக்ஸ்ட்டு VB கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் அட் VB. இப்போ VB வந்து இங்கே நம்மளுக்கு VBயோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம். ஓகேவா? அப்போ நம்ம எடுத்துக்கும் போது V = I × R ஆஸ் யூஷுவல் தான். அப்போ அந்த 4 ஓமில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து 4 ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து 4 வோல்ட்டா. அப்போ நம்மளுக்கு VAல வந்து நம்மளுக்கு எவ்வளோ அவுட்புட் கிடச்சிச்சு? 10 வோல்ட் கிடச்சிச்சு. அப்போ இந்த 10 வோல்ட்டு தான் இந்த VB கிட்ட இருக்க இந்த 4 ஓம் ரெசிஸ்டருக்கு வருமா? அப்போது இந்த 10 வோல்ட் மைனஸ் அந்த 4 ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆன வோல்டேஜ் வந்து 4 வோல்ட்டா. அப்போ VBயில் இருக்க வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 6 வோல்ட். அதே மாதிரி VCக்கு போடுங்க. V = I × R. I வந்து VC கிட்ட இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 ஓமா. I × R. அப்போ 1 × 3. V = 3 வோல்ட். இப்போது 3 ஓம் ரெசிஸ்டரில் ட்ராப் ஆன வோல்டேஜ் வந்து 3 வோல்ட்டா. நம்மளுக்கு VB வந்து 6 வோல்ட்டுன்னு கிடச்சிருக்கு. இந்த 6 வோல்ட்டு தான் இந்த 3 ஓமுக்கு வரும். அதில் ட்ராப் ஆனது தான் 3 வோல்ட்டு. அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மீதி இருக்கிறது 6 - 3, 3 வோல்ட். அப்போ VA = 10 வோல்ட், VB = 6 வோல்ட், VC = 3 வோல்ட் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த மாதிரி சர்க்யூட் கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக டோட்டல் வோல்டேஜ்லேருந்து ட்ராப் ஆகிற வோல்டேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த நோடோட வோல்டேஜ் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இதுதான் நம்மளோட டோட்டல் வோல்டேஜ்னு வச்சு நெக்ஸ்ட்டு ட்ராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிச்சி இந்த VBயோட இது கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கண்டுபிடிக்கிற வோல்டேஜ் வந்து டோட்டல் வோல்டேஜாக வச்சு ட்ராப் இன் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு இந்த நோடுக்கான டோட்டல் வோல்டேஜாக இதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.